Hi friends, this video is sponsored by Genreviews. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டியோட லோ ப்ரைஸோடு இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்லாம் வியூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்குங்க. எலக்ட்ரானிக் எல்லா பொருளுமே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக அரைச்சி பாருங்கள். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் இருக்கும், செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் அது கூட 10 பல் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சட்னிக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் போதும், ப்ரௌனாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு. இப்போ இதை சூடு ஆற விட்டுக்கலாம். சூடு ஆறினதையும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் தனியாக கழுவிட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதையும் வரமிளகாயோட நிறம் வந்து லைட்டாக மாறி வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம் சட்னியோட. இந்த சட்னி வந்து நமக்கு திக்காக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படி, மைசூர் பாக்கு செய்வது எப்படிங்கிற 2 வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். Okay friends, thank you.